அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றும் பொழுது தெரிந்தே யாருமே தவறுகளை செய்வது கிடையாது. தெரியாமலும் அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகளுக்கான திருத்தங்களை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பூஜை அறையில் எப்படி பூஜை செய்ய வேணும், எப்படி தீபம் ஏற்ற வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்முடைய எல்லோருடைய வீட்டிலுமே பூஜை பாத்திரங்களை துலக்கி விட்டு அதை நன்றாக துடைத்து விட்டு முதல்ல மஞ்சள் குங்குமம் பொட்டு தான் வைப்போம். அப்படி தீபத்தில் நெய்யோ எண்ணெயோ விடாமல் விளக்கிற்கு பொட்டு வைப்பதை விட பூஜை அறையில் அந்த தீபத்தை அழகாக அமர்த்தி விட்டு அதில் நிறைவாக எண்ணெய் விட்டு அதன் பின்பு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைப்பது நம்முடைய வீட்டிற்கு நிறைவான ஒரு செல்வத்தை தரக்கூடியதாக சொல்லப்படுது. அப்படி பொட்டு வைக்கும் பொழுது விளக்கின் கீழ் பக்கத்தில் இருந்து மேல் பக்கமாக பொட்டை வைத்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில் ஏறுமுகமான பாதை அமையும் என சொல்லப்படுது. எப்பொழுதுமே விளக்குக்கு பக்கத்தில் பூ இல்லாமல் இருக்கக்கூடாது. விளக்குக்கு பக்கத்தில் பூ வைத்து தீபம் ஏற்றுவது நம்முடைய வீட்டிற்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல தான் தினமுமே ஏற்றிய விளக்கு திரியிலோ தீபம் ஏற்றலாம் கூடாது என்ற ஒரு சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்குது. நம்மில் பல பேர் வீட்டில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாட்டிமார்கள் முந்தைய நாள் ஏற்றிய திரியில நன்றாக திரித்து விட்டு அதில் இருக்கும் பழைய கருப்பு வண்ணங்களை எடுத்துவிட்டு அதிலே தீபம் ஏற்றுவாங்க. அந்த திரியானது சரியாக எரியவில்லை எனும் பட்சத்தில் 3 நாட்களுக்கு ஒரு முறை திரியை நாம் மாற்றிக்கொள்ளலாம். இல்லை என்றால் உங்களுக்கு தினந்தோறுமே திரியை மாற்றும் வழக்கம் இருந்தால் அந்த திரியை தினந்தோறும் மாற்றுவதில் தவறு ஒன்றும் கிடையாது. சில பேர் வீடுகளில் தோட்டப்பகுதி இருக்கும், அந்த இடத்துல கால்படாத இடங்களில் இந்த திரியை நீங்கள் போட்டு விடுங்கள். சில பேர் குப்பையில் தான் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த திரிகளில் ஒரு பேப்பரில் வைத்து மடித்து குப்பையில் போட்டாலும் தவறு கிடையாது. இப்படி இல்லை என்றால் அந்த திரிகளை ஒரு சிறிய கிண்ணத்தில் சேகரித்து வைத்து கொண்டு உங்களுடைய வீட்டில் சாம்பிராணி தூபம் போடும் பொழுது அந்த திரியை தூபத்தோடு சேர்த்து நாம் போடலாம். இதில் தவறு ஒன்றும் கிடையாது. அடுத்தபடியாக சிலர் பேர் வீடுகளில் தொடர்ந்து தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். அதாவது காலையில் ஏற்றிய தீபமானது இரவு நேரம் வரை தீபம் வீடுகளில் எரியும். சில பேர் வீடுகளில் 24 மணி நேரமும் தீபம் எரியும். இப்படி நீண்ட நேரம் தீபம் ஏற்றுவது தவறு இல்லை. இப்படி நீண்ட நேரம் தீபம் எரிந்து கொண்டிருந்தால் அந்த விளக்கிற்கு நிவேதமாக பானகம் வைப்பது நன்மை தரும். பானகம் என்றால் 1 டம்ளர் தண்ணீரில் சுத்தமான தண்ணீரில் வெள்ளத்தை கரைத்து கொஞ்சம் சுக்குத்தூள் போட்டு அதில் எலுமிச்சை சாறு விட்டு 2 ஏலக்காய் போட்டு இறைவனுக்கு நிவேதியமாக படைப்பது இதில் மேலும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்குது. நம்மில் நிறைய பேர் கோவிலுக்கு சென்றால் தட்சிணாமூர்த்திக்கு துர்க்கையம்மன் தீபம் போடுவது வழக்கம். தட்சிணாமூர்த்தி கோவில்களில் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுவதாக இருந்தால் தீப ஒளி சுடர் தட்சிணாமூர்த்தியை பார்த்தவாறு இருக்க வேண்டும். அதாவது தீபம் வடக்கு நோக்கி ஏற்றப்பட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. துர்க்கை அம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்து இருப்பார்கள். ஆகவே நீங்கள் ஏற்றக்கூடிய தீப சுடர் உங்கள் ஒளியானது நம்மை பார்த்து இருக்க வேணும். அதாவது தீப சுடர் உங்களை பார்க்க வேண்டும். கோவில்களில் நீங்கள் இனி தீபம் ஏற்றினால் இந்த முறையை பின்பற்றி கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இரவு நாம் தூங்கி செல்வதற்கு முன்பாக 1 நிமிடம் அன்றைய தினம் சிறப்பான ஒரு தினமாக சென்றதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்றைய நாளை நம்ம சிறப்பாகி தந்த எம்பெருமானே, நாளைய விடியும் பொழுது நாள் எனக்கு நன்றாக அமையட்டும் என மனதில் நினைத்து கொண்டு ஓம் ஈஸ்வராய நமக எனும் மந்திரத்தை 11 முறை உச்சரித்துவிட்டு தூங்க செல்லுங்கள். காலை பொழுது விடிந்ததுமே இன்றைய நாள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்து ஓம் கேசவாயா நமக எனும் மந்திரத்தை 11 முறை உச்சரிக்க வேண்டும். தினந்தோறும் இந்த மந்திரத்தை உச்சரித்து உங்களது நாளை தொடங்கி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கான நாள் நன்றாக தொடங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுபோல் செய்து நம்ம பூஜை செய்து வழிபட்டு வருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. பொதுவாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது. அந்த சமயத்தில் வீட்டில் தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்வாங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை 3 மணிக்கு தொடங்கி 5:30 மணி வரையிலான ஒரு காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நாம் 6 மணிக்கு முன்பாக விளக்கு ஏற்ற வேண்டும். மாலை காலை 2 வேளைகளிலுமே வீட்டில் விளக்கு ஏற்றுவது நல்லது. காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகும் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும்
நாம் விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஒரு முகம் நல்ல பலன்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. 2 முகங்கள் உங்களுக்கு புத்திரபரமான இன்பங்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குது. அஷ்டங்களில் உங்களுக்கு அஷ்டலட்சுமிகளின் அருளோடு சர்வ நலன்களையும் தரும் 5 முக தீபமாக இருக்குது. நம்முடைய வீட்டில் செல்வம் எப்பொழுதுமே செழித்து கொண்டே இருக்கும். செல்வ வளங்கள் சேர 5 முக விளக்கு ஏற்ற வேண்டும் என்றால் குத்து விளக்கு ஏற்றினால் போதுமா என்ற சந்தேகம் பலருக்குமே வரும். குத்து விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு விளக்காக நம்ம ஏற்ற முடியாது, 2 விளக்காக தான் ஏற்ற வேண்டும். இதனால் அது 10 தீபங்கள் என கணக்காகிவிடும். அப்படி ஏற்றுவதில் தவறில்லை. காமாட்சி விளக்கு, அகல் விளக்கு, ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கான விளக்கு, வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு ஏற்றினாலுமே ஒரு விளக்காக ஏற்றுவதை விட 2 விளக்காக ஏற்றுவதே சரியானது. ஒரு காமாட்சியம்மன் விளக்கு, ஒரு அகல் விளக்கு என்று ஏற்றலாம். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட தீபங்களை நம்ம என்பது விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. கிழக்கு முகம் நோக்கி நாம் தீபம் ஏற்றுவதால் துன்பம் அனைத்தும் நீங்கும். மேற்கு முகம் நோக்கி நாம் தீபம் ஏற்றுவதால் கடன்களையும் தோஷங்களையும் நீக்கும். வடக்கு செல்வம், ஞானம், அறிவு ஆகியவற்றை வளர்க்கக்கூடியதாக இருக்குது. தெற்கு திசை நோக்கி நாம் தீபம் ஏற்றக்கூடாது. பொதுவாக பஞ்சு திரி ஏற்றி நாம் தீபம் ஏற்றினால் சகல நலன்களையும் தரக்கூடியதாக, குடும்ப ஒற்றுமை, மங்களம் தரக்கூடியதாக இருக்குது. வெள்ளை துணி திரி எல்லா வகையான நல்ல பலன்களையும் தர்ம பலன்களையும் தரும். மஞ்சள் துணி திரி அம்பாளின் கருணையோடு மன தைரியத்தை தரக்கூடியது. சிவப்பு துணி திரி நாள்பட்ட அல்லது தடைப்பட்ட திருமணங்களை நடத்தி தரும். செவ்வாய் தோஷம் நீங்க, முருகன் அருள் கிடைக்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யக்கூடியதாக இருக்குது. வாழைத்தண்டு திரி புத்திர பாக்கியத்தை உண்டாக்கும், தெய்வ குற்றத்தை நீக்கும், முன்னோர்களுடைய சாபம் நீங்க, தீய சக்திகளால் நெருங்காமல் இருக்க நம்மளை பாதுகாக்கும். தாமரை தண்டு திரி செல்வ தளத்தை பெருக்குவதுடன் முன்ஜென்ம பாவங்கள் வினைகளை நீக்கி நன்மையை தரக்கூடியதாக இருக்குது. விசேஷ பூஜைகளுக்காக வண்ணத்திரிகளை பயன்படுத்தும் அந்த நிற துணி பன்னீரில் நனைத்து காய வைத்து அதை திரி வடிவில் திரித்து விளக்கு ஏற்றலாம். குறிப்பிட்ட வேண்டுதல் உள்ளவர்கள் அதற்குரிய நிற திரிகளை பயன்படுத்தலாம். மற்றவர்கள் வெள்ளை நிற திரிகளை பயன்படுத்தி விளக்கை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாம் வீட்டில் மண் விளக்கு கொண்டு விளக்கு ஏற்றுவதால் சகல விதமான நன்மைகளும் பெற்றுத்தரும். வெண்கல விளக்கு கொண்டு நாம் தீபம் ஏற்றுவதால் தோஷத்தை போக்கும், ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். செம்பு விளக்கு ஏற்றுவதால் மனதில் அமைதியும் வீட்டில் அமைதியான ஒரு சூழலையும் ஏற்படுத்தும். பித்தளை விளக்கு குடும்ப ஒற்றுமை, வெள்ளி விளக்கு வீட்டில் மனதில் அமைதியை ஏற்படுத்தி மகாலட்சுமியின் அருளை நிறைவாக பெற்றுத்தரும். தங்க விளக்கு கொண்டு நம்ம தீபம் ஏற்றுவதால் ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சலோக விளக்கு தேவ வசியத்தை உண்டாக்கும். இரும்பு விளக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்மை காக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சக்கூட்டு எண்ணெய் கொண்டு நாம் தீபம் ஏற்றுவதால் நல்லெண்ணெய், நெய் போன்றவற்றை விளக்கேற்ற நம்ம பயன்படுத்தலாம். கடலை எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது. செல்வ வளத்தை பெருக்கக்கூடியதாகும். நினைத்ததை நிறைவேற்றும் நல்லெண்ணெய், ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விளக்கெண்ணெய், புகழை உண்டாக்கும் தேங்காய் எண்ணெய், வசியத்தை பெற்றுத்தரும் இலுப்பை எண்ணெய், சகல காரிய சித்தி, கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும் வேப்ப எண்ணெய், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் பஞ்சக்கூட்டு எண்ணெய், அனைத்து தெய்வங்களின் அருளுடன் குலதெய்வத்தின் அருளையும் பெற்றுத்தரும். ஒரு விளக்கிற்கு பயன்படுத்திய எண்ணெயை மற்றொரு விளக்கிற்கோ அல்லது பயன்படுத்திய எண்ணெயை கொண்டு விளக்க சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு விளக்கில் எண்ணெய் ஊற்றி 2 நாட்கள் எரிந்த பிறகு அந்த விளக்கை சுத்தம் செய்து வேண்டுமானால் நாம் அந்த விளக்கில் பயன்படுத்திய எண்ணெயை கீழே ஊற்றிவிட வேண்டும். விளக்கை சுத்தம் செய்த பிறகு புதிதாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தான் நாம் மீண்டும் விளக்கு ஏற்ற வேண்டும். வெள்ளி, செவ்வாய் தவிர மற்ற நாட்களில் விளக்கை சுத்தம் செய்யலாம். முதல் நாள் விளக்கேற்றி விட்டு அடுத்த நாள் திரி துணியில் நம்ம கருக்கி இருக்கும், அதை மட்டுமே நீக்கிவிட்டு மீண்டும் அந்த திரியை நாம் பயன்படுத்தலாம். துண்டு திரியை பயன்படுத்தி திரியை பின்னோக்கி இழுத்து விளக்க மலையேற்றலாம். அது மட்டும் இல்லாமல் பூவை பயன்படுத்தி தீபத் சுடர அழுத்தி நாம் மலையேறலாம். இதுபோல் செய்து வருவதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும், மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.